இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில நிகழ்வுகள் இப்பொழுது நாம் இந்த அரங்கத்திலே நடத்தி காட்டுவோம். முதலாவதாக நமது பங்கினுடைய பெருவிழா 125வது ஆண்டு பெருவிழா நினைவாக இப்பொழுது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஃபாதர் சிரில் அவர்கள் இசையமைத்து பாடல் வரிகளை இயற்றிய ஒரு பாடலானது இப்பொழுது உங்களுக்கு வெளியிடப்படும். அந்த ஒரு பாடலை வெளியிட நமது பங்குத்தந்தை சனிசாஸ் அவர்களையும் உதவி பங்குத்தந்தை தார்சிஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பாடலானது ஜெரோம் சிரில் அவர்கள் பாடல் வரிகள் எழுதியிருக்கின்றார். அதற்கு இசையாக மிஸ்டர் ஏ ஜான் பிரிட்டோ மற்றும் கே பால்ராஜ் அவர்கள் இசைக்கூறுவை வடித்தமைத்து தந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றியாகவும் இப்பொழுது நமது தந்தை அவர்கள் வெளியிட நாம் அதை LED ஸ்க்ரீனிலே நாம் அதை கண்டுகளிக்கலாம். பாடலானது முழுக்க முழுக்க நமது பங்கை பற்றியும் பங்கில் இருக்கிற பாதுகாவலியாக விளங்குகின்ற லூர்தன்னை பற்றியும் அவர் கருத்துள்ள பாடலாக நமது தந்தை அவர்கள் இயற்றியிருக்கின்றார். இப்பொழுது இந்த மூன்று நபர்களையும் நான் முன்னேறிக்கின்றேன். அனைத்து இறை மக்களும் இந்த பாடலை கண்டுகளித்து விட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசமளித்தாயே. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசம் அளித்தாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே. வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ.
மசபியேலின் குகையில் மனம் திறந்த தாயே, திசையாவும் நலம் பெற ஜபமாலை தந்தாயே. மசபியேலின் குகையில் மனம் திறந்த தாயே, திசையாவும் நலம் பெற ஜபமாலை தந்தாயே. இயேசு வழி நடத்தியம் குறைகள் தீரும் அம்மா, இயேசு வழி நடத்தி என் குறைகள் தீரும் அம்மா, இயேசு வழி நடத்தியம் குறைகள் தீரும் அம்மா. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூரூர் அன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூரூர் அன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே, வாழ்க வாழ்க. உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலூர் பவலூர் தன்னையே, வாழ்க வாழ்க. உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, 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 பெரம்பூர்லூர் தன்னையே, பெரம்பூர்லூர் தன்னையே. அனைவரும் கைகளை தட்டி நமது தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நல்ல ஒரு அருமையான வரிகளோடு இந்த ஒரு பாடலானது நமது பங்கினுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு நினைவுகளாக விட்டு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அருட்பணி சிறில் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களும் எங்களுடைய ஜெபங்களும். அடுத்ததாக நாம் அவரை சிறப்பு செய்வதற்காக நாம் செல்வோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், வழக்கமாக இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரும்போது சிறில் தான் வந்து மைக் பிடிச்சி பேசுவார். இந்த முறை அவருக்கே பிரியாவுடைய கொடுக்கின்ற போது எனக்கு அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நமது சிறில் அவர்களுக்கு, நமது அருட்பணி சிறில் அவர்களுக்கு பிரியாவிடை கொடுக்க நமது பங்கினுடைய பங்கு தந்தை ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். சலீசியர்கள் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை பேசி அவருக்கு பிரியாவிடையும் வாழ்த்துக்களையும் ஜபைகளையும் இப்பொழுது தெரிவிப்பார். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரியும் எல்லாம் கலைச்சு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லுகிறேன். தந்தை அவர்கள் 2 ஆண்டுகள் நம்முடைய பங்கிலே சீரும் சிறப்புமாக பணி செய்தவர். உங்களுக்கு தெரிந்தது தான். அறிவு, கூர்மை, அதே சமயத்தில் தன்னிடம் அந்த இறை வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன், அதை மிகவும் அதாவது தெளிவாக பேசக்கூடியவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் என்று இன்றைய மறைவுரையிலேயும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனால் தந்தை அவர்கள் இங்கிருந்து மாற்றம் பெற்று மேல் படிப்பிற்காக பெல்ஜியம் நாட்டை நோக்கி செல்கிறார். 41 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சென்ற இடத்திலேயே அதே இடத்தில் படிப்பதற்காக தந்தை அவர்கள் செல்வதை நினைத்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அந்த பல்கலைக்கழகத்திலேயே தந்தை அவர்கள் தன்னுடைய மேல் படிப்பை துவங்குகிறார். ஆகவே அவரை நான் இந்த நேரத்தில் எங்களுடைய இல்லத்தின் சார்பாக அவரை நான் பாராட்டுகிறேன். அவரை நாங்கள் கண்டிப்பாக இந்த இல்லத்திலே அவரை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஓகே, we will really miss you, Cyril, for your liveliness, for your youthfulness and for all that you have been to us. May I request Reverend Father Tarsius, our Vice Rector, to don a shawl, and also Father Joe Anand to put this garland on him. அனைவரும் கரங்களை தட்டி அவர் உற்சாகப்படுத்துவோம். Now I would like to invite the English community people to felicitate Father Cyril for all that he has for the team
and the people who are in the English community. So they will come as a one family. What do you say? அடுத்ததாக தமிழ் பகுதிகளின் சார்பாக நம்முடைய பங்கு பெறனுடைய துணை செயலர் மற்றும் துணைத் தலைவர் செயலர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்தை வழங்கி நமது அருட்தந்தை அவர்களுக்கு நன்றியையும் மரியாதையும் செலுத்துவார்கள். ஒரு சிலர் காசு கொடுத்தாதான் கைத்தட்டுன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் விதத்தில். அடுத்ததாக இளையோர் குழு சார்பாக 2 வருடங்களாக இளையோர் குழுவை நல்ல முறையில் நெறிப்படுத்தி அவர்களை நல்ல முறையில் வழிநடத்தியிருக்கின்றார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இளையோர் குழுவினர் இப்பொழுது குழுவாக வந்து நமது சிறில் தந்தை அவர்களுக்கு அழுகை தெரிவிப்பீர்களா ஆனந்தத்தை தெரிவிப்பீர்களா தெரியல, சந்தோஷத்தை தெரிவித்து வாழ்த்தி விட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த 2 ஆண்டு காலமாக சிறில் அவர்கள் இன்னொரு பொறுப்பையும் ஏற்றிருந்தார். நமது பங்கினுடைய பாடகர் குழு, என்னதான் பாடகர் குழு பல்வேறு குழுக்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்நாள் வரை நல்ல முறையில் ஒருங்கிணைத்து நல்ல ஒரு பாடகர் குழுவாக உருவாக்கி இருக்கின்றார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாடகர் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் வாழ்த்தும் போது பாடலாக கூட தெரிவிக்கலாம். ஏதாவது பாட்டு போடுறீங்களா? இல்லை, கடைசியாக பாடலாம். அழுவக்கூடாது. தீப்தா, யுக்தி, அடுத்ததாக செலேசிய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாகவும் குடும்பத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற செலேசிய உடனுழைப்பாளர்கள் இப்பொழுது தங்களது மரியாதையை செலுத்துவார்கள். செலேசிய உடனுழைப்பாளர்கள் இப்பொழுது அருட்தந்தை சிறில் அவர்களுக்கு பொன்னாடை போத்தியும் அவருக்கு ஒரு நினைவு பரிசையும் வழங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். உங்களுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது, அப்பொழுது அழுது கொள்ளலாம். அடுத்ததாக அன்பியம் சார்பாக தோமையார் பகுதியிலிருந்து நம்முடைய இறைமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சிறு அவர்களை வாழ்த்தி ஷால்வை அணிவித்து ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள். தோமையார் பகுதி மக்கள் தோமையார் பகுதி மக்களை தொடர்ந்து பிடிஆர் காலனி அருளானந்த பகுதியிலிருந்து இப்பொழுது அதனுடைய பொறுப்பாளர்களும் நிர்வாக குழுவினரும் வந்து நம்ம தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அதோடு பழைய தலைவராக இருந்த திரு சார்லி அவர்களும் வரவேற்கின்றோம். நேற்று அவர் தனது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார், வாழ்த்துகிறோம். பிடிஆர் காலனி அருளானந்தர் பகுதி
அடுத்ததாக நமது பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காணிக்கை குழு உறுப்பினர்கள் எப்படி காணிக்கை பத்திரமா எடுத்து அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்களோ அதே போல் தேங்க்யூ. இப்பொழுது காணிக்கை குழு உறுப்பினர்கள் நமது தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக பிடி விக்டர் தலைமையிலான அடுத்த குழு பழைய தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து நமது தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். கடைசியாக அவ்வளோதான் முடிஞ்சு. கடைசியாக நமது வாங்க வாங்க மீடியா குழு இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணது வந்து மிஸ்டர் நம்பி அவர்கள் சிறில் கம்போஸ் பண்ண சாங்கோட வீடியோ. ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் நம்பி. ஸோ கடைசியாக இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் ஏற்புரை நமக்காக வழங்குவார். அது வழங்குவதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இந்த ஒரு வருடமாக அவரை நான் பயணித்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் 2006ஆம் ஆண்டிலிருந்து நான் அவரோடு இருந்திருக்கின்றேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க அவர் எனக்கு சீனியர்னு, பட் அவர் என்னுடைய ஜூனியர். 2006ஆம் ஆண்டிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதிலிருந்து நான் பார்த்த விஷயங்கள் முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், எது எடுத்தாலும் அதில் 100% பங்களிப்பை கொடுக்கின்ற ஒரு நபராக நான் பார்த்திருக்கின்றேன். ஏன்னா அஸ்பாரண்டேட்டில் நுழையும் போது பாடகர் குழுவா அங்கே இருப்பார், விளையாட்டு போட்டியா அங்கே இருப்பார், படிப்பு விஷயமா அங்கே இருப்பார், கலை நிகழ்ச்சியா அங்கே இருப்பார். எல்லா இடங்களிலுமே அவர் 100% அந்த ஒரு பங்களிப்பை கொடுக்கும்போது என் சிந்தனையில் தோன்றிய ஒரே இது, யாரா அந்த பையன், எல்லா இடத்துலையுமே இஸ் கிவிங் இஸ் பெஸ்ட், இஸ் கிவிங் இஸ் பெஸ்ட். அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 வருடங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த வருடமாக இருந்தாலும் சரி, இந்த வருடமாக இருந்தாலும் சரி, 2 வருடங்களாக நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்திருப்பீர்கள். அவர் எந்த ஒரு பொறுப்பெடுத்தாலும், எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை 100% அளவுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ குறிப்பாக நேர்த்தியாக செய்வதில் அவர் வல்லுநராக இருக்கின்றார். எனவே இந்த ஒரு தருணத்தில் அவரை வாழ்த்துவதோடு இப்பொழுது அவரை ஏற்புரை வழங்க நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வோடு நாம் முடித்துக் கொள்வோம். ஹலோ, அன்பிற்குரியவர்களே, ஆங்கிலத்திலே சொல்லுவோம், நான் அட்லீஸ்ட் எழுதுவது உண்டு. வாட் இஸ் நாட் ரெக்கார்டட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நாட் ஹேவிங் டேக்கன் பிளேஸ். இந்த 2 ஆண்டுகள் நான் என்ன பணி செய்தேன், இளையோர் குழுவிலே என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்று நாம் பார்த்ததால் நமக்கு தெரியலாம். 2 ஆண்டுகள் கழித்து ஞாபகம் இருக்காது. 10 ஆண்டுகள் கழித்து என்ன நடந்தது என்றே யாருக்கும் தெரியாது. எனவே இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நாம் முன்னின்று நடத்திய இளையோர் பணிகளினுடைய தொகுப்பை, ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த மேரியன் யூத் குரூப் தமிழ், அதை அவர்கள் பங்குத்தந்தை அவர்கள் வெளியிட இளையோர் குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அதை நேர்த்தியாக வடிவமைத்த செல்வி பிரியா அவர்கள் இணைந்து பங்குத்தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். Office bearers, please come up. Yeah.
அன்பிற்குரியவர்களே, நமது மறை மாவட்டத்திலே 40 DLM சேலஞ்ச் என்று தவக்காலத்தில் இருக்கின்ற அனைத்து நாட்களிலும் 46 நாட்களிலும் ஒரு நாள் விடாமல் எல்லா நாட்களிலும் திருப்பலியிலே பங்கேற்று இளையோர் குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு பிறகு திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையிடம் கையெழுத்து வாங்கி அதை ஒரு சவாலாகவே தவக்காலத்திலே ஒரு பக்தி முயற்சியாகவே அதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதை முடித்த அனைத்து தனிநபர்களுக்கும் இப்பொழுது பங்கு தந்தையினுடைய கரங்களால் பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. அந்த பெயர் பட்டியல் இப்பொழுது வாசிக்கப்படும். Madonna Merlin, Vishal Raj, Veronica, Kritik Samuel, Gracie Martina, Claret Roslyn Priya, Eugene Joshua, Ainslin, Princey, Ferrin, Deepthi, Deepta, Alan James Peter, Felix Calvin, Samuel Jeromia, Moni Jude, Annette Gracie Maria, Jocelyn Noel. அன்பிற்குரியவர்களே, நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கின்றான் என்று நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசித்தோம். இன்று ஆயனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் அறிந்த ஆடுகள் எல்லாம் இன்னும் தோசை இட்லி ஊற்றுறதுக்கு வீட்டுக்கு போகாமல் எனக்காக அமர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. I would like to express my sincere thanks to God for His providence and our Blessed Mother, Our Lady of Lourdes, for her maternal assistance and guidance. A special note of thanks to Father Provincial for the trust he placed in me in sending me to this assignment. Don Cafasso, the spiritual guide of Don Bosco, immediately after his ordination, sent him to a place to study. The place name is Convito Ecclesiastico. Don Bosco summarizes his experience in that place of learning this way: here one learns to be a priest. I think at the end of my 2 years of active ministry here, I would like to make my own the words of Don Bosco. Lourdes Perambur is the Convito Ecclesiastico, where a new priest, a young priest, learns to be a priest. I could never think of a better start than this place. So I would like to thank in a special way Father Jeffrey Gladstone, our former parish priest, and Father Stanislav Swamikannu, my present parish priest, for the full freedom they offered me to discharge my duties diligently. A special note of thanks to Father V.V. Abraham, Father K.J. Lewis, Father Tarsius, Father Dominic Matthews, Father Vincent, Father Joe Anand, and Father Gabriel for their companionship, for their guidance, and for all the directions and support they gave me in discharging my duties. My sincere thanks to the English zonal leaders, BEC leaders, and a special word of thanks to LSY, Lourdes English Youth Group. அன்பிற்குரியவர்களே, தமிழிலே என்னுடைய பணியை நான் இந்த இடத்திலே
நிறைய செய்ய வேண்டியிருந்தது. முதல் பணியாக இளையோர் இயக்குனர் என்ற பணி பொறுப்பை 2 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றேன். மரியன்னை இளையோர் குழு என்னுடைய முதல் பணி, இந்த பங்கிலே என்னுடைய முதன்மை பணி. இந்த 2 ஆண்டுகளின் முடிவிலே அதுவே எனக்கு நிறைவான பணியாகவும் அமைந்தது. என்னுடைய ஒரு பணியினுடைய ஒரு புது பணி அனுபவமாக இருந்தது. இளையோர் குழுவிலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் மிகச்சிறப்பாக 2 ஆண்டுகள் என்னோடு பயணித்த அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்காகவும் இரவு பகல் பாராமல் என்னோடு உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் பதிவு செய்கின்றேன். 2வதாக பாடகர் குழு. நம்முடைய பாடகர் குழுவை பற்றி மறை மாவட்டத்திலும் சலீசிய மாநிலத்திலும் அறியாதவர்கள் அல்ல. அதனுடைய ஒருங்கிணைப்பாளரான திருவாளர் ஜானி, அனைத்து இசைக்கலைஞர்கள், இருபால் பாடல் குழுவினர், மிக குறிப்பாக மரியன்னை இளையோர் பாடகர் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஞாயிறு மறைக்கல்வி பணி, இதிலே ஒத்துழைத்த ஆசிரியர்கள், உடன் உழைத்த தன்னார்வலர்கள், பங்கேற்ற மாணாக்கர்கள், மிகச்சிறப்பாக பீட சிறுவர்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி. என்னுடைய சிறப்பான நன்றிகளை திருத்தல பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக குறிப்பாக மிஸ்டர் டேனியல் ஆர் சாக்ரிஸ்டியன், மிஸ்டர் விக்கி ஆர் எலக்ட்ரிஷியன், அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மிஸ்ஸஸ் வின்னரசி அண்ட் மிஸ்ஸஸ் ஜெசி, இவர்களோடு என்னுடைய பணியின் பொருட்டு அதிகமாக நான் கலந்து ஆலோசித்திருக்கின்றேன், பணி செய்திருக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். அனைத்து இல்ல பணியாளர்கள், திருத்தல பணியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். விவிலியம் அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று புனித ஜெரோம் கூறுவார். அவர்களுடைய பெயரையே தாங்கியிருக்கின்ற நான் முடிந்த அளவுக்கு விவிலியத்தை நேர்த்தியாக கற்று அதை திருப்பலி நிறைவேற்றும் பொழுது, இறைவார்த்தை பகிர்வின் பொழுது இறை வார்த்தையை அறிவிப்பது என்னுடைய முதன்மை கடமை என்பதை அறிந்தவனாக நான் பணியாற்ற முயற்சி செய்திருக்கின்றேன். என்னுடைய நிறைவு இந்த அருட்சாதனங்களை நிறைவேற்றியதிலும், இறை வார்த்தை பகிர்வை என்னுடைய முதன்மை கடமையாக நிறைவேற்றியதிலும், மிக குறிப்பாக ஒப்புரவு அருட்சாதனங்களை வழங்கியதிலும் நான் நிறைவை கண்டிருக்கின்றேன். இறுதியாக இன்று நாம் அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்றோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வள்ளுவன் வாக்கு. என்னுடைய தாய், தந்தையர், உடன் பிறந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நல விரும்பிகள் எல்லோரும் நேரலையிலே என்னோடு இந்த நாளிலே எனக்காக என்னோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி அன்னை மரியாவுக்கு நன்றி கூறி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான தனிப்பட்ட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லத்தந்தை அவர்கள் கூறியதுபடி மேல் படிப்பிற்காக நான் பெல்ஜியம் நாட்டிற்காக செல்ல இருக்கின்றேன். அங்கே என்ன செய்ய போகின்றேன், என்ன நடக்கப் போகின்றது என்று பங்கு தந்தைக்கு தான் தெரியும், எனக்கும் கூட தெரியாது. என்னவே எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சிறப்பாக செய்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே எனக்கு இருக்கின்றது. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கி ஃபேர்வெல் கொடுத்துட்டீங்கன்றதுக்காக நான் நைட்டே ட்ரெயினை பிடிக்கணும், நாளைக்கே ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு நினச்சிக்க கூடாது. இன்னும் பல கட்ட பணிகள் இருக்கின்றன. அட்மிட் கார்டு வரணும், விசா வரணும், அதற்கு இன்னும் நாட்கள் ஆகும். எனவே இன்னும் ஒரு சில நாட்களை நான் உங்களோடு கழித்து ஈஸ்டர் பிளஸ்ஸிங் எல்லாம் கொடுத்து அதன் பிறகு தேதி அறிவிக்கப்பட்ட பின்னே நான் உங்களிடமிருந்து நன்றியோடு விடை பெற்று செல்வேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து என்னோடு இணைந்து நன்றி திருப்பலி ஆற்றி எனக்காக உங்களுடைய அன்பின் வெளிப்பாடுகளை காட்டிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னை தொடர்ந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. May Almighty God bless us, the Father and the Son and the Holy Spirit. Amen. Good night. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர்
அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானா ஊரின் விருந்திலே கனிரசமளித்தாயே. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசம் அளித்தாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூரூர் அன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூரூர் அன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே, வாழ்க வாழ்க. அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. மசபியேலின் குகையில் மனம் திறந்த தாயே, திசையாவும் நலம் பெற ஜபமாலை தந்தாயே. மசபியேலின் குகையில் மனம் திறந்த தாயே, திசையாவும் நலம் பெற ஜபமாலை தந்தாயே. இயேசு வழி நடத்தியம் குறைகள் தீரும் அம்மா. இயேசு வழி நடத்தி என் குறைகள் தீரும் அம்மா. இயேசு வழி நடத்தியம் குறைகள் தீரும் அம்மா. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூரூர் அன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூரூர் அன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே, வாழ்க வாழ்க. அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலூர் பவலூர் தன்னையே, வாழ்க வாழ்க. அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. பெரம்பூர்லூர் தன்னையே, பெரம்பூர்லூர் தன்னையே.
இயேசுவே அஞ்சிடாதே உந்தன் அருகினில் உண்டென்று ஆதரவாய் தேற்றும் அன்புள்ளமே உம்மை நினையாமல் கலங்கி நின்றே உடன் இருப்பதை உணராமல் அலைந்தேன் உம்மை அறியாமல் பாழாகி போனேன் உம்மழை பேற்று ஓடோடி வந்தேன் உம்மை அறியாமல் பாழாகி போனேன் உம்மழை பேற்று ஓடோடி வந்தேன் உம் பாதத்திலே சரணடைந்தேன் தாய் மறந்தாலும் தந்தை தள்ளினாலும் உறவுகள் யாவுமே ஒதுக்கி வைத்தாலும் தாய் மறந்தாலும் தந்தை தள்ளினாலும் உறவுகள் யாவுமே ஒதுக்கி வைத்தாலும் நண்பனாய் நீருண்டு உயிர் தோழனாய் உடனுண்டு உம்மை நினையாமல் கலங்கி நின்றே உடனிருப்பதை உணராமல் அலைந்தேன் உம்மை அறியாமல் பாழாகி போனேன் உம்மழை பேற்று ஓடோடி வந்தேன் உம்மை அறியாமல் பாழாகி போனேன் உம்மழை பேற்று ஓடோடி வந்தேன் உம் பாதத்திலே சரணடைந்தேன் சூழல்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும்